ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ண ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் இராமானுஜ நூற்றந்தாதியில் 10வது பாசுரம் அடியேன் சேவிக்கப் போகிறேன். அதற்கு முன்பாக அடியேன் உருவாச்சாரர்களின் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். மற்றும் பாசுரத்தின் எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேன் கூறுகின்றேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். பாசுரத்தை ஆரம்பிக்கிறேன். மன்னிய பேரருள் மாண்டவன் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுஜர்க்கன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே. மன்னிய பேரருள் மாண்டவன் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுஜர்க்கன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே. இந்த பாசுரத்திற்கு திருவரங்கத்தமுதனார் எளிமையாக இந்த பாசுரத்தை பொருள் விளக்கம் கூறியிருக்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், பேயாழ்வார் திருவடிகளை எப்பொழுதும் கொண்டாடும் தன்மையை உடைய எம்பெருமானார் விஷயத்தில் அன்புடையார்கள். அதாவது பேயாழ்வாரை நினச்சி இருந்தார் ராமானுஜர், அதாவது எம்பெருமானார். அந்த விஷயமாக யாரெல்லாம் ராமானுஜர் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட திருவடிகளை யாரெல்லாம் தாங்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த காலத்திலும் எக்காலத்திலும் அவர்கள் உயர்ந்தவராகவே இருக்கின்றனர் அப்படின்றார். அதான் மன்னிய பேரிருள் மாண்டபின்னா லாஸ்ட்டாக 2 பாசுரம், அதாவது 8வது 9வது பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் அவங்க 2 பேரும் பக்தின்ற அறியாமையில் இருந்தவங்க, அவங்களோட இருளை போக்கினவங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார். அதை பற்றி நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் இந்த பாசுரத்திலே. ஸோ அதுதான் மன்னிய பேரிருள் மாண்டபின். ஸோ அந்த இருளை பக்தி என்னும் ஒளி விளக்கால் அதை விளக்கியிருக்கார். ஸோ கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும். கோவலுள் மாமலரால் லக்ஷ்மி தேவி, அதாவது பூமாதேவி தாயாருடன் ஸ்ரீ கிருஷ்ணன், அதாவது ராதா ருக்மணி பூமாதேவி இவங்க எல்லாருமே பகவானோட தேவியார்கள். திருமாமகள் அவங்களோட சேர்ந்து கிருஷ்ணாவதாரத்தில் அவர் பேயாழ்வாருக்கு அவரோட விஸ்வரூபத்தை கொடுத்தார். ஸோ அப்படி கொடுக்கச்சே அது கொடுக்கச்சே அவங்க இந்த திருக்கோவிலூரில் பேயாழ்வாரோட திருத்தலம் 3 ஆழ்வார்களும் ஒரே இடத்துல பெருமாளை சேவித்தது எங்கன்னா திருக்கோவிலூர், விழுப்புரம் பக்கத்தில். ஸோ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருமகாமகளுடன் கூடிய சர்வேஸ்வரனாக கிருஷ்ணன் பகவான் பக்தர்களிடையே அழகாக இருந்த போடி, அதாவது அவங்களோட விஸ்வரூபத்தை பகவான் ஸ்ரீ பேயாழ்வாருக்கு காட்டினார். அந்த பேயாழ்வார் தான் தமிழுக்கு தலைவனாக போற்றி விளங்கியவர். ஸோ இந்த பேயாழ்வாரின் திருவடியை உயர்ந்து புகழ்ந்த எம்பெருமானாரை, பேயாழ்வாரை புகழ்ந்து பேசினவர் யார்? எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவர் மீது அன்பு அதிகமாக கொண்ட பக்தர்கள் அவர்களுடைய திருவடிகளை, புரியுதுங்களா? எம்பெருமானார் பேயாழ்வார் மேலே அதீத பக்தி. அந்த அதீத பக்தி வைத்திருந்த எம்பெருமானாரின் திருவடிகளை
யார் ஒருவர் நேசித்து அவர் திருவடிகளை தங்கள் தலையில் சூடிக்கொள்பவர்கள் யாரோ அந்த மக்களுக்கு எல்லா காலத்திலும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று இந்த பாசுரத்திலே கூறியிருக்க. அதாவது கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பேயாழ்வார் பொன்னடி போற்றும் ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர்தால். பொன்னாகிய புகழ்ந்து போற்றும் ராமானுஜர், அதாவது பேயாழ்வாரின் இந்த திருவடி நினைவாகவே இருந்த ராமானுஜர் பக்தியில் அவர் ராமானுஜரை பற்றி யாரெல்லாம் புகழ்ந்து செயல்படுறாங்களோ அவங்களோட திருவடியெல்லாம் யாரெல்லாம் தாங்குகிறாங்களோ அவங்களாம் புகழ்ந்து உயர்ந்து பெரியவர்களாக உயர்ந்து இருப்பார்கள் என்று இதில் சொல்கிறாங்க. ராமானுஜருக்கு அன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே அப்படின்னு இந்த பாசுரத்தில் திருவரங்கத்தமுதனார் அழகாக கூறியிருக்கிறார். ஸோ இதையே நம்ம இங்கிலீஷில் சிம்பிள் இங்கிலீஷில் சொல்ல போனால் இதோட மீனிங்கை the way of simple English explanation of the poem is: the deep darkness of ignorance seemed impossible to remove, but the first two alvars, that is Poigai Alvar and Bhudattalvar, they did the lamp of devotion and completely destroyed that darkness. After that, in Tirukoilur, Lord Krishna is the Supreme Lord, appeared beautifully with the goddess Lakshmi among his devotees, and this divine vision was seen and described by Peyalvar, the great Tamil poet and leader among Alvars. Those who deeply love and praise Ramanuja, who in the turn glorified Peyalvar's holy feet, and those who humbly bear the feet of such devotees on their heads, they are truly the most blessed and noble people at all times. This is the explanation in English about the poem. Thank you.